கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த கால வேளையில் தெய்வீக தொடுதல் மூலம் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. வேதத்தில் ஒரு வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். நெகேமியா 5ஆம் அதிகாரம் வசனம் 19 வாசிப்போம். என் தேவனே, நான் இந்த ஜனத்திற்காக செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நெகேமியாவினுடைய ஜெபம் ஏதோ தேவனிடத்தில் ஒரு பேரம் பேசுவதை போல உங்களுக்கு காணப்படலாம். ஆனால் உண்மையாகவே நெகேமியா இது ஒரு பேரம் பேசுகிற ஜபமா அவர் ஆண்டவர்கிட்ட செய்யலை. ஆண்டவரே, நான் செஞ்ச தியாகத்தை எல்லாம் நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க, ஜனங்கள் கூட அறிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்க கிட்டேருந்து நான் எந்த பாராட்டையும் எதிர்பார்க்கல, உங்களிடத்திலிருந்து நான் பாராட்டை எதிர்பார்க்கிறேன். எத்தனை ஒரு அற்புதமான ஜபம் பார்த்தீங்களா? இன்றைக்கி அநேக நேரத்தில் மனுஷர்களாகிய நாம் நம்ம தியாகத்தை, நம்ம வேலையை, நம்முடைய செயல்களை அவங்க பார்த்து பாராட்ட மாட்டாங்களா அப்படின்னு அவங்க முன்னால் நம்ம போயிட்டு ஆக்ஷன் பண்ணுறோம், இல்லை உண்மையாகவே வேலை செய்கிறோம், இல்லை நிறைய காரியங்களை செய்கிறோம். ஆனால் நெகேமியாவுடைய மனநிலைமை என்ன தெரியுங்களா? நான் இந்த ஜனத்திற்காக செய்தாலும் என் மனதிலே உம்மை நிறுத்தி தான், உமக்கு முன்பாக தான் நான் இந்த தியாகத்தை எல்லாம் செய்கிறேன். ஆண்டவரே, ஜனங்கள் என்னை பாராட்ட வேண்டும், புகழ வேண்டும், அவர்கள் என்னை வாழ்த்த வேண்டும் என்பதற்காக நான் இந்த தியாகத்தை செய்யலை, நீங்கள் என்னை பாராட்டணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு தான் நெகேமியா ஆண்டவருக்கு முன்பாக தன்னுடைய தியாகத்தை சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் மனிதர்கள் நம்மை பாராட்ட வேண்டும், நம் தியாகத்திற்கு பலன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மனிதர்களிடத்தில் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. நிறைய பேர் மனுஷர்களிடத்தில் ஒரு பாராட்டுக்கு எதிர்பார்த்து சோர்ந்து போய் பின்மாற்றத்திலே போயிட்டாங்க. ஏன்னா இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம் தெரியுங்களா? நீ பாராட்டுக்குரியவனாகவே இருந்தாலும் உன்னை பாராட்டாது, நீ கனத்திற்குரியவனாகவே இருந்தாலும் உன்னை கனம் பண்ணாது, நீ மரியாதைக்குரியவனாக இருந்தாலும் கூட உனக்கு மரியாதை கொடுக்காது. அதுதான் உலகம். ஆகையாலே மனுஷன் எனக்கு ரிவார்ட்ஸ் தரணும் அப்படின்னு சொல்லி, என் தியாகத்துக்கெல்லாம் ரிவார்ட்ஸ் அவங்க தரணும்னு சொல்லி மனுஷங்கிட்ட போராடாதீங்க. தேவனுக்கு முன்னால், ஆண்டவரே என்னை நினைத்தருளும், என் தியாகத்தை நினைத்தருளும், நீங்க நினைச்சா போதும் ஆண்டவரே. இதுதாங்க நெகேமியாவினுடைய அந்த பரலோக நம்பிக்கை. மனுஷர்கள் நம்முடைய தியாகத்தை எல்லாம் பார்த்து நமக்கு ஏதாவது செஞ்சுட்டான்னு வைங்களேன், அதனுடைய பலன் நமக்கு இதோட முடிஞ்சு போயிடும் பாருங்க. ஆனால் பரலோகத்தில் நமக்கு எந்த பலனும் கிடைக்காது. அதனால தான் நெகேமியா சொல்றார், பரலோகத்தின் தேவனே, நான் செஞ்ச ஒவ்வொரு தியாகத்தையும் நீங்கள் நினச்சி பாருங்க, ஏன்னா எனக்கு ரிவார்ட்ஸ் அந்த பரலோகத்தில் இருக்கிறது அப்படின்றத நெகேமியா நம்பினார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் நீங்களும் கூட என் தியாகத்தை நீங்கள் நினச்சா போதும், மனுஷங்க மறந்துட்டாங்கன்னு சோர்ந்து போகாதீங்க. உங்கள் தியாகத்தை அவர் நினைச்சா போதும். அவர் நினைத்தாலே ஆசீர்வாதம் தாங்க. அவர் இஸ்ரவேலை நினைத்திருக்கிறார், அவர் தாமே நம்மை ஆசீர்வதிக்கிறவராகவும் இருக்கிறார். இந்த கால வேளையிலே, ஆண்டவரே, என் தியாகத்தை எல்லாம் மனிதர்கள் மறக்கலாம், மனிதர்கள் ஒன்றுமில்லாமல் ஆக்கலாம், ஆனால் என் தியாகத்தை நீங்க நினைச்சா போதும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு முன்னால உங்களை கொண்டு வந்து நிறுத்துங்க. நிச்சயம் அந்தரங்கத்தில் பார்க்கிற உங்கள் தேவன் வெளியரங்கமான பலனை ஆண்டவர் நமக்கு கொடுப்பாரு. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரை, என் தியாகம் பெருசு அப்படின்னு சொல்லி மனுஷங்கிட்ட போய் சொல்லி போராட்டத்தை நடத்தாம ஆண்டவருக்கு முன்னால வந்து, ஆண்டவரே, நான் செஞ்ச செயல்கள் எல்லாம் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க, என்னுடைய தியாகத்தை எல்லா மனுஷனும் நினைச்சு பாராட்டணும் அப்படின்னு நான் விரும்பல, ஆனா நீங்க நினைச்சா எனக்கு போதுமானதா இருக்கிறது, நீங்க ஒருத்தர் என் தியாகத்தை நினைச்சா அதுவே எனக்கு போதும் ஆண்டவரே. ஏன்னா நீங்க நினைச்சாதான் எனக்கு ஆசீர்வாதம், நீங்க நினைச்சாதான் எனக்கு மேன்மை, நீங்க நினைச்சாதான் எனக்கு உயர்வு, நீங்க நினைச்சாதான் எங்களுக்கு ஜீவன் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, நாங்கள் தேவனுக்காக செய்யப்படுகிற ஒவ்வொரு தியாகத்திற்கும் உம்மிடத்தில் நாங்கள் பாராட்டுக்களையும், உம்மிடத்தில் நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய பாராட்டுக்களை எதிர்பார்க்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். ஆசீர்வதியும். இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தேவன் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.